ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழக வீரருக்கு இந்த ஐபிஎல்லில் ஒரு எப்படி சொல்கிறேங்க சான்ஸ் அவர் கேட்டும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சில பல தகவல் வெளியே இருக்குது. ஆனால் அவர் ஒரு இந்தியன் டீம் பிளேயர், பட் அவருக்கு இந்த சீசன் ஃபுல்லாகவே வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அதை பற்றி நம்ம டி நட்ராஜனே பேசியிருக்காரு. அவர் என்ன ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நீங்கள் சொல்லலாம் இந்த ஐபிஎல்லில் நிறைய தமிழக வீரர் நல்லா பண்ணாங்க. தினேஷ் கார்த்திக், சாய் சுதர்ஷன், அப்புறம் நம்ம ஷாருக் கான், அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா பண்ணாங்க நீங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லாரும் மறந்துட்டீங்க, நம்ம வாஷிங்டன் சுந்தர்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காருங்க. எஸ்ஆர்ஹெச் அணியில் தான் அவர் இருக்கார். அவர் எல்லா மேட்சும் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் 5 பேர் லிஸ்ட்டில் இருப்பார். ஆனால் அவர் இறக்க மாட்டாங்க. இந்த சீசனில் ஒரு மேட்ச் கூட அவர் விளையாடல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்தியன் பிளேயருங்க. இந்தியன் டீமில் டெபியூட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக கூட இந்தியன் டீமில் அவர் விளையாடி இருக்காரு. ஆனால் அவருக்கு இந்த ஐபிஎல்லில் ஒரு மேட்ச் கூட வாய்ப்பு கிடைக்கலங்க. அதுதாங்க வருத்தமாக இருக்குது. டி நட்ராஜன் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக நான் லக்கின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கரெக்டான வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் கரெக்டாக யூஸ் பண்ணேன். ஆனால் வாஷிங்டன் சுந்தர் என்கிட்ட பர்சனலாகவே பேசியிருக்காரு, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும். நான் கூட போலிங்கில் போயிட்டு முத்தையா முரளிதரன் போலிங் கோச்சுக்கிட்ட கூட பேசினேன். பட் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் கிடைக்கல. அவர் ஒரு நல்ல பிளேயர் தான், அவருக்கான வாய்ப்பு கிடைக்காதனால அவரோட கேரியரே போயிடுமான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு டி நட்ராஜன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு இந்தியன் டீம் பிளேயருங்க வாஷிங்டன் சுந்தர். ஆனால் அவர் ஒரு மேட்ச்சு கூட ஐபிஎல்லில் இறக்கலைன்றது ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்து பார்த்துருக்கலாங்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஷபாஸ் அகமதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஒரு இந்தியன் அன்கேப் பிளேயருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஒரு இந்தியன் கேப் வாங்கின பிளேயர் வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கிடைக்காது, ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். கண்டிப்பாக லாஸ்ட்டில் அவரால் முடிஞ்ச ஒரு ஹிட்டிங் அடிப்பார். போலிங் டீசெண்டாக 4 ஓவர் போடுவாருங்க. மெயினாக பவர் பிளேயரில் போடுற போலருங்க. எஸ்ஆர்ஹெச் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு தான் கொஞ்சம் வீக்கில் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்லா எதனா பண்ணி சான்ஸ் கிடைச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு ரெகுலராக பிளேயிங் லெவலில் இருந்திருப்பார். ஆனால் எஸ்ஆர்ஹெச் அணி நம்ம வாஷிங்டன் சுந்தர் டேலண்ட்டை மறைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவர் சபாஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு அப்படி இப்படி யாருன்னா ஒரே மேட்ச் சான்ஸ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவரோட டேலண்ட்டு ப்ரூவ் பண்ணியிருப்பார். பட் அவர் இந்த சீசனில் இறக்காதது ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயருங்க, அதுவும் தமிழக வீரராக இருக்கார். அதுதான் முக்கியமானவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிபி அணிக்கோசரம் விளையாடி இருக்கார். லாஸ்ட்டு சீசன், அது முன் சீசன்லாம் ஆர்சிபி அணிக்கோசரம் விளையாடி இருக்கார். சூப்பராக பண்ணாருங்க. பவர் பிளேயர்லாம் செமையாக போடுவார். அதுவும் லெஃப்ட் ஹேண்டருக்கு எதிராலாம் நல்ல எக்கனாமிக் வச்சுருக்கிற ஒரு பவுலர். அப்படியாப்பட்ட பவுலருக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கலும் போது ரொம்ப வருத்தம் அளிக்குது. பேட்டிங் டீசெண்டாக ஆடுற பிளேயர் தான். இதனால் எத்தனை பேர்லாம் வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சிருந்து ஒன்று கூட வருத்தப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வருஷமாச்சு வாஷிங்டன் சுந்தர் நம்ம சிஎஸ்கேல எடுக்கிறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணுங்க கண்டிப்பாக. ஏன்னா அவர் நம்ம பிள்ளைங்க, காசி தாத்தா தூக்கி போடு, நம்ம பிள்ளை கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். அதுவும் தோனி கைட்லாம் இருந்தால் சூப்பராக ஃப்யூச்சரில் சென்னை அணிக்கு நல்ல ஒரு பிளேயராக வருவார். எத்தனை பேர்லாம் வாஷிங்டன் சுந்தரை பிடிக்கும், அவரோட பேட்டிங் போலிங் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் வேறு வருதுங்க. கண்டிப்பாக சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.